புரியல. எலெக்ஷன்ல நிக்கணுமா வேணாமா? நீ தான் நிக்க போற. எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்க, ஒரு ஓட்டு விடக்கூடாது. மொத்த மும்பைய வாங்கிடு. இந்த தடவையும் மேயர் நீதான். புரிஞ்சுதா? அவங்க கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட பணம் இல்ல. எப்படி 2 நாள்ல எலெக்ஷன், என்ன பண்ண போற? அவங்களுக்கு பணம் எங்க இருந்து வருது? டெல்லியில இருந்து வருது. எப்போ வருது? நாளை காலையில. யார்கிட்ட வரும்? மேயருக்கு நம்பிக்கையானவங்க 10 பேர், அவங்க கிட்ட தான் வரும். அவங்க தான் பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்க பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க மேல ரெய்டு நடக்கும். இன்கம் டாக்ஸ். चला चला साला घेर के अब मिटा मिटा सब जोर से चला चला साला घेर के अब मिटा मिटा सब जोर से हरा हरा के इस खेल में இன்று மும்பை நகரத்தில் சில மர்ம நபர்கள் பிரபலங்களின் வீடுகளில் ஃபேக் ஐடி ரைட் நடத்தியுள்ளனர். இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் என்று கூறி பிரபலங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அவை அனைத்தும் கருப்பு பணம் என்பதால் எவரும் புகார் தெரிவிக்கவில்லை. தோராயமாக அந்த பணம் 100 கோடியிலிருந்து 200 கோடி வரை இருக்கலாம் என்பது தகவல். இந்த கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அவனால் தான் இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட முடியும். இந்த மாதிரி கிரிமினல் ஐடியாஸ் மும்பைல இவனுக்கு தவிர வேற யாருக்கும் வராது. நம்ம தலையெழுத்து தாராவில ஒரு பெரிய ஹீரோ. இவன் நினைக்கிற மாதிரி லாலு மட்டும் மேயர் ஆயிட்டா மும்பை உருப்படாது. அவன் பக்கத்துல நெருங்க முடியாது. அரே கோடி கோடியா யாரு ரைட் நடக்குதுன்னு எனக்கு சொல்லணும்ல. ஏன் என்ன செய்ய சொல்லுதிய? போனை பிடிட்டானுவ, கதவை மூடிட்டானுவ, உங்க பணத்தோட சேர்ந்து எங்க பணத்தையும் கொண்டு போயிட்டானுவ. ரைடுக்கு வந்தவன பார்த்தா தெரியாது ஒரிஜினலா டூப்பானே. என்ன சார் பேசுறீங்க? ஒருத்தர் நான் கன் எடுத்து டேபிள் மேல வைக்கிறான். இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கூட கன்னு கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டோம். நானும் கொடுத்தேன். பவர்ல இருந்து கூட மேயர் பதவியை காப்பாத்திக்க முடியாம போயிடுச்சு. மனம் போகுது. இப்படி அவனை வளர விட்டா சூர்யா பயங்கர பேரு மும்பைல டபுள் ட்ரிபிள் ஆயிடும். பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆபீஸ் இப்ப இந்த மும்பைல இருக்கு. இதோட பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்கணும். சிட்டி, டவுன், மெயின் ஏரியான்னு ஒண்ணு விடாம இந்தியால எல்லா இடத்துலயும் நம்ம ஆபீஸ் இருக்கணும். அந்த பிரான்ச்ல வேலை செய்யறதுக்கு ஸ்டாஃபா 50 பேர் எனக்கு வேணும். அந்த ஸ்டாஃப் யாருன்னா லோக்கல் ரவுடிஸ். இந்த ரவுடிங்க எல்லாம் அரசியல்வாதிங்க கிட்ட அடிமையா கிடப்பானுங்க. எவனும் அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆனா நாம அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி கொடுப்போம். 50 லோக்கியோ? ஜஸ்ட் இமேஜின் 50 பேர் ஒன்னா நடந்து வந்தா எப்படி? அதே 50 பேர் கையில துப்பாக்கியோட ஒன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஒரு சிட்டியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு 50 பேர் போதும். ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து நாட்டுல நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லா செட்டில்மெண்ட்டும் நம்ம ஆபீஸ்ல தான் நடக்கணும். அவங்க எல்லாருக்கும் சேலரி எப்படி தருவ? பணம் எங்க இருக்கு? அவங்க சேலரி அவங்களே சம்பாதிச்சுக்குவாங்க. செட்டில்மெண்ட் பண்ற ஒவ்வொருத்தனும், அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும், அதுல வர்ற பணத்துல 2% சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸுக்கு கொடுக்கணும். ₹1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு அதுல இருந்து ₹2,000 கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம பாத்துக்குவோம். சின்னவங்க ஓகே, பெரிய ஆளுங்க கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இது பிசினஸ் ப்ரொபோசல் இல்ல. இட்ஸ் an order. பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல நம்ம கன்னை வைக்கணும். இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஆபீஸ் டேபிள்லயும் நம்ம கன்ஸ் இருக்கணும். Guns don't need agreements. கட்டியே தீரணும். எவன் எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும், எந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு 2% கட்டியே தீரணும். சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் மாதிரி இந்த சூர்யா டாக்ஸ் ஜனங்களுக்கு பழக்கமாயிடணும்.
I want all the gangsters and rowdies under one roof. எவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கிட்ட தான் வரணும். அவன் கஷ்டத்தை நாம தான் தீக்கணும். பப்ளிக் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்தியால இருக்கிற அரசியல்வாதி பணக்காரங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வரணும். அந்த பயத்தோட பேரு சூர்யா பாய். சூர்யா பாய் நான் இல்ல. இட்ஸ் அ பிராண்ட். चल சாதாரணமான ஆள் இல்ல, ஆனா கிரிமினலும் இல்ல. பட் ஹி இஸ் கிரிமினல் மைண்டட். அவன் பண்ற கிரைம்ஸ் எல்லாத்தையுமே பக்கவா பிளான் பண்றான். உலகத்தையே ஆட்டி படைக்கணும், தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும்னு நினைக்கிறவன் தான் இப்படி பண்ண முடியும். எதுக்கு இதெல்லாம் பண்றான்? யார் இவன்? எங்க இருந்து வந்தான்? I bloody want him. ஹலோ சார், திஸ் இஸ் சூர்யா. क्या சூர்யா பாய், நீங்களா ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன அப்படி கூப்பிடாதீங்க சார், உங்க முன்னாடி நான். ஹே ஷட் அப், நடிக்காத. இப்போ என்ன, எங்க டிபார்ட்மெண்ட்டும் 2% கட்டணுமா? சார், 50,000 கோடியை விட்டுட்டு என்ன கலாய்க்கிறீங்களா சார்? இந்த ஸ்கேம்ல இருக்க எல்லாரையும் வெளியே கொண்டு வரீங்கன்னா அருண் கோகலேவா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அருண் கோகலே எங்க கிட்டே அவன் மாட்டல, உனக்கு எப்படி கிடைச்சான்? பொந்துல இருக்கிற எலிக்கு தான் சார் இன்னொரு எலி எங்க இருக்குன்னு தெரியும். அந்த எலியை இப்ப வர்சாவா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி விட்டுறேன். ஒன்றும் பயப்படாதீங்க சார், வாங்க. அருண் கோகலே கிடைச்சிட்டான் சார். 2 நாள்ல எல்லாரும் பேரும் வெளில வந்துடும். லிஸ்ட்ல முதல் பேர் உங்கள்தான் தான் இருக்கும்னு எல்லாரும் வெளில பேசிக்கிறாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? அருண் கோகலேவை பிடிச்சு கொடுத்தது சூர்யா தான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் சார். உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் சார் பகை? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட இல்லை. உங்களுக்கு தெரியும் சார். You know him. He was born in Chicago. He's an American citizen. ஞாபகம் வரலையா சார்? இல்லையே. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரால நீங்க ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு 14 வயசு பையன் உங்களை கத்தியால குத்துறான். மறந்து போயிட்டீங்களா? நீங்க சாவலன்னு தெரிஞ்சதும் கோவத்தை அடக்க முடியாம துப்பாக்கி எடுத்து சுட்டானே, அதே சூர்யா தான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவசரப்பட்டு விட்டுடாத. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் மும்பையை விலைக்கு வாங்கிடுவான் பாரு. அவன்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நீ எதிர்பார்த்த. ஒன்னும் இல்லைனாலும் பரவாயில்லன்னு நான் லவ் பண்ணேன். ஆனா அவன் ஏமாத்திட்டான். No, he's in love with you. ஒரு நல்ல ரிலேஷனை நீயா கெடுத்துக்காத. அவன் இருக்கிற பிஸில இரிட்டேட் ஆகி உன்னை விட்டாலும் விட்டுருவான். Listen to me. அவன் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நல்லா திங்க் பண்ணி தான் வைக்கிறான்.
You wait and watch. He's going to be big someday. Good evening, ladies and gentlemen. It's a great honor for me to be here today at the opening ceremony of our business bank. Let me first extend a warm welcome to all of you. Thank you so much for being here. நம் தேசத்தை முன்னேற்றிச் செல்லவும் இளைஞர்களை வழிநடத்தி செல்லவும் இந்த சூர்யா ஒரு பேங்கை உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்கிறேன், சூர்யாவை போன்ற இளைஞர்கள் பாலிடிக்ஸுக்கு வர வேண்டும். அப்பொழுதே நமது தேசம் முன்னேறும், இந்தியா மிகப்பெரிய வல்லரசாகும் என்பதை நான் நம்புகிறேன். ஒரு காலத்துல பேங்கை கொள்ளடிச்சவன் இன்னைக்கு ஒரு பேங்கை திறக்கிறான். அந்த விழாவுக்கு நான் சீஃப் கெஸ்ட். பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு தானே இது? ஆமா சார், இந்தியாவோட ஸ்விஸ் பேங்க் சார் இது. ஒயிட் மணியோட பிளாக் மணியையும் பதுக்கிக்கலாம். நிறைய பேருக்கு பணத்தை எங்க பதுக்கிறதுன்னு தெரியல சார். அதுக்கு தான் இந்த பேங்க். அது மட்டும் இல்ல மிஸ்டர் சூர்யா இன்னைக்கு மும்பை போலீஸ் அசோசியேஷனுக்கு 50 லட்சம் ஃபண்ட் கொடுக்கிறது மிகவும் பெருமையான விஷயம். மும்பை மேயரா ஃபேண்டாஸ்டிக். கொள்ளடிச்ச பணத்தை எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே தானமா கொடுக்குறீங்க. உங்களுது என்னதெல்லாம் இல்லை சார். இந்தியாவில் பணம் இருக்கு, எவனுக்கு திறமை இருக்கோ அவன் எடுத்துக்கிறான். நல்லதுக்கு இது காலம் இல்லை சார். நல்லவங்களை கடவுள் சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுவார்னு சொல்லுவாங்க. கூட்டிட்டு போறதெல்லாம் இல்லை, இங்க இருக்கிற கெட்டவனுங்களாம் சேர்ந்து அவங்கள மேல அனுப்பிடலாம். நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் சார். ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எத்தனை பேர் உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க தெரியுமா? பப்ளிக்கு கூட சார். ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டா இருந்தா பிடிக்காது, லூஸா இருந்தா தான் பிடிக்கும். To be frank with you, சூர்யா, நீ எனக்கு பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் என் கோவம்லாம் தெரிஞ்சிருது. சில நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன், ஒன்று மாதிரி ஒரு ஆள் என் டிபார்ட்மெண்ட்டில் இல்லையேன்னு. உனக்குள்ள இருக்கிற வெறி வேற எவங்கிட்டையும் பார்க்கல. பட் யூஆர் ஆன் த ராங் ட்ராக். நோ சார், ஐ எம் இன் த ரைட் ட்ராக். சார், நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களோ இல்லையோ, லாஸ்ட் 3 மந்த்ஸாக இந்தியாவில் மர்டர்ஸ் குறைஞ்சி போச்சு, கிட்னாப்பும் குறைஞ்சி போச்சு, கிரைம் ரேட் மொத்தமாக விழுந்துருச்சு சார். வேணும்னா ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க சார். பசி எடுத்தால் தான் எவனாக இருந்தாலும் தப்பு பண்ணுவான். கிரிமினல்ஸ்க்கெல்லாம் சேலரி கொடுத்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கூட எல்லாருக்கும் சேலரி ஏற்ற சொல்லுங்க. யாருக்கும் பத்தலை. உங்கள் சேலரி உங்களுக்கு பத்துதா சார்? நாட்டுக்காக உண்மையாக உழைக்கிற போலீஸுக்கு சம்பளம் பத்தலை. நாட்டை கொள்ளையடிக்கிற என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். இருக்கிறவங்க கிட்ட அடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம். பட் ஒன் திங் சார், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மணி. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பவர். சூர்யாபாய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்கள் லாலுவை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ டெல்லிக்கு எப்போ வந்தாலும் என்ன வந்து பாரு. டெல்லியில் என்ன வேணும்னாலும் என்ன கேளு. உன் டெல்லிக்கு என்ன வேணும்? உனக்கு டெல்லி வேணுமா வேணாமா? டெல்லி கோட்டையில உக்காரணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசைதான். உன்னால என்ன பண்ண முடியும்? நடக்க போற எலெக்ஷன்ல உங்க பார்ட்டி தான் ஜெயிக்கணும். நீங்க தான் ரூல் பண்ணணும். எலெக்ஷனுக்கு ஆகிற செலவை நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு செலவு பண்ணுவ நீ? இந்தியால எம்பியா போட்டியிடுற எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, பாக்கெட்ல இருந்து 1 பைசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தம் நானே கொடுக்க. அது இருக்கட்டும். இந்தியாவுல மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரு சீட்டுக்கு எவ்வளவு செலவாகுன்னு தெரியுமா? ஆவரேஜா ஒரு சீட்டுக்கு 20 கோடி செலவு பண்ணா கூட 10,000 கோடி வருது. அரசியல் தெரியாம பேசிட்டு இருக்க. தேவையில்லாத ஐடியாலாம் எதுக்குடா கொடுக்குற? லாஸ்ட் டைம் ஹைதராபாத்ல மட்டும் 60 கோடி செலவாச்சு. ஜெய்ப்பூர் 25, ஜெய்சால்மீர் 35,
ஜபல்பூர், கான்பூர், கல்கட்டா, பெங்களூர், சென்னை, ராஜ்கோட், பனாஜி, நாசிக், மேங்களூர், கொச்சி, கொல்லம், மதுரை, இப்படி தாலி இருக்கிற சென்டர்ஸ் நிறைய இருக்கு. எல்லாம் சண்டிகர், சத்தீஸ்கர் கணக்க சொல்றேன். போன தடவை மதுரைக்கு மட்டுமே 250 கோடி காலியா இருக்கு. எல்லா நேரத்திலையும் ஓட்டு 500க்கு கிடைக்காது. ஒரு சில நேரத்துல 5000 கூட கொடுக்க வேண்டியிருக்கும். உயிர் போனாலும் பரவாயில்ல, சீட்டு வாங்க வேண்டிய சென்டர்ஸ்ல இருக்கும். அங்க எவ்வளவு செலவாகணும் எவனுக்கும் தெரியாது. சார், கட்சி சார்பா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க சார்? அவங்க சொந்த பணத்தை எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா சார்? எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அவன் வீடு வாசல்லாம் வித்துட்டு இருக்கான் சார். லாஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு 25,000 கோடி செலவாயிருக்கு. விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கிறதுனால இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ. இந்த தடவை எலெக்ஷனுக்கு 35,000 கோடி ஆகும். மொத்த பணத்தை நானே தரேன். உங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எலெக்ஷன் டைம்ல எனக்கு 15 ஹெலிகாப்டர்ஸ் கொடுங்க. ஹெலிகாப்டர்லாம் எதுக்கு? பணத்தை அனுப்புறதுக்கு சொட்ட மாட்டையா? உங்க ஹை கமாண்ட் கிட்ட பேசுங்க. உங்க சாருக்கு இந்த சூர்யாவை பத்தி சொல்லுங்க. சார், எனக்கு டெல்லியில இருந்து எதுவும் வேணாம் சார். நானே உங்களுக்கு டெல்லியை கொடுக்கறேன். உங்க அப்பா எங்க? இங்க எதுக்கு வந்த? உங்க அப்பா எங்க? எங்க அப்பா வந்து கேக்குற? டாடி! டாடி! ஜெயதேவ், ஜெயதேவ விட்டுறாத. கோகுலேவும் கமிஷனரும் போய் சேர்ந்துட்டானுங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த சூர்யாவையும் தூக்கிட்டா நிம்மதியா நான் பிரதமர் பதவியை ஏத்துக்குவேன். காரைக்குடியில் பிறந்த ஜெயதேவ் பாரத நாட்டின் 14வது பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நானும் உன்ன மாதிரி தான் அழுதேன். 14 வயசுல நான் இதை விட அதிகமா அழுதுருக்கேன். அப்பா அம்மா அமெரிக்கால இருந்தாங்க. நான் அங்கதான் பிறந்தேன். எங்க அப்பா அங்க பெரிய பிசினஸ்மேன். பிசினஸ்ல சம்பாதிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு தான் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு வந்தார். அங்க ஒரு லோக்கல் லீடரை சந்திச்சாரு. அவன் பேரு ஜெயதேவ். ட்ரஸ்ட் ஓபன் பண்ணலான்னு எங்க அம்மா அப்பாவை நம்ப வச்சு பணத்தை ஏமாத்தி மனசாட்சி இல்லாம கொன்னுட்டாங்க. ஈவரக்கம் இல்லாம கழுத்தறுத்து கொன்னுட்டாங்க. சார், எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். எங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டாங்க சார். சார், எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். யார் தெரியுமா? தெரியாது சார். நீ பாத்தியா? பார்த்தேன் சார். நீ சொல்லு. அது ஏதோ மர்டர் கேஸ். அதான் 6 மணிக்கு வர்றேன்ல, பாத்துக்கோ. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? எங்கேயே உட்காந்து அழுதுன்னு கிடைக்கிறேன். போடா, சும்மா கிளம்பி வந்துடுறானுங்க. இதுக்காகவா எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கன்னு தோணுச்சு. ஒரே செகண்ட்ல அனாதையாயிட்டேன் சித்ரா. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல, ரோட்ல போய் தூங்கினா நாயை விட கேவலமா அடிச்சு துரத்துவானுங்க. வெறுப்பாயிடுச்சு. இந்த மனுஷங்க மேல, இந்த சமூகத்து மேல, இந்த நாட்டு மேல தனியாளாயிட்டேன்.
100 கோடி பேர் ஒரு பக்கம், நான் ஒருத்த மட்டும் ஒரு பக்கம். அந்த 100 கோடி பேரோட விளையாடணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சுயநலம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நோ மாரல்ஸ், நோ ரூல்ஸ். எவனாவது நம்மள போடணும்னு நினைச்சா நாம அவனை போட்டணும். அநியாயம் பண்ணணும்னு நினைச்சா அவனை அழிச்சிடணும். கண்ணுக்கு தெரிஞ்சான்னா அந்த கடவுளை கூட போட்டு தள்ளிடுவேன். क्या लालू साहब, உங்க கேண்டிடேட் செலக்ஷன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ராய்பூர் பேனர்ஜி வேஸ் ஃபெலோ, சிதம்பரம் அன்பு எதுக்கும் லாய்க்கல. நோட் பண்ணு. பெண்ணு படன்பூர், போகாரோ, ராஞ்சி, பாட்னா, உடுப்பி, தேனி, இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் மாத்தணும். நல்லால பார்த்து நிக்க வை. கேரக்டர் சரியில்லாத ஆளை நம்பி இவ்வளவு பணத்தை எப்படி செலவு பண்றது? வந்து சேர்ந்து ஒவ்வொரு செட்டில்மெண்ட்லயும் 100 கோடி வரணும். ஒரே வாரத்துல இந்தியால 100 செட்டில்மெண்ட் நடக்கணும். பெண்டிங்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் வெளியில எடுங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணலன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கலெக்ட் பண்ணுங்க. நமக்கு அதிகம் வேண்டாம். 35,000 கோடி இருந்தா போதும். பரம்பூர்ல நிக்கிற ஆப்போனன்ட் கேண்டிடேட் பஹுத் பவர்ஃபுல். சூர்யா கிட்ட பேசு. அவன் எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அரசியல்வாதிக்கு கீப் இருந்தா அவன் எலெக்ஷன்ல நிக்க வாய்ப்பு கிடைக்காது. அந்த ஜெயதேவுக்கு செகண்ட் செட்டப் இருக்கு. அவளுக்கு ஒரு பையனா இருக்கா தெரியுமா? அந்த பொம்பளை கிட்ட பேசு. ஜெயதேவோட பாதி சொத்தை வாங்கி தரேன்னு சொல்லு. பையனுக்கு DNA டெஸ்ட் எடுத்து அதை மீடியா முன்னாடி வை. ஆமாங்க, ஜெயதேவ் தான் என்னோட ஹஸ்பண்ட். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 3 வயசுல குழந்தை இருக்கு. இதான் DNA சர்டிபிகேட். உண்மையை உடைத்த DNA டெஸ்ட். தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்த காரைக்குடி ஜெயதேவ். இன்னும் ஒரு வாரத்துல எலெக்ஷன் வருது சார். இது வரைக்கும் 120 கோடி செலவு பண்ணிருக்கேன். திடீர்னு என்ன தூக்கம் என்ன நியாயம்? தூக்காம என்ன பண்ண சொல்ற? உன்னால கட்சியோட மானம் போயிடும் போல இருக்க. ஊழலில் ஊறி போன அரசாங்கம் அது. செகண்ட் செட்டப் வைத்து கூத்தடிக்கும் அரசாங்கம் அது. अरे ये लोग अपने देश को क्या जीतना चलाएंगे? ஒரு ஜெயதேவுக்கு மட்டும் இல்ல, அந்த பார்ட்டில இருக்கிற ஒவ்வொரு லீடருக்கும் இல்லீகல் பொண்டாட்டி, இல்லீகல் பசங்க இருக்காங்க. ஜனங்களுக்கு என்ன இது? என்ன இது? देश को बड़ा कर रही है, फैमिली को बड़ा कर रही है। ये मेरा अड्डा है तो हज साले। மீடியாவை பணத்தால் அடிங்க. மொத்தம் 75 சேனல்ஸ் இருக்கு. நியூஸ் ரிப்போர்ட்டர்ல இருந்து நியூஸ் ரீடர் வரைக்கும் எல்லாருக்கும் காரை கிஃப்டா கொடுத்துருங்க. எல்லா சேனல்ஸ்லயும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் நம்மள பத்தி நியூஸ் பாசிட்டிவா வரணும். கடந்த ஆட்சியால் ஏமாற்றம் அடைந்த மக்கள் கோவிந்த் பட்டேல் கட்சிக்கு சாதகமாக உள்ளனர். எக்ஸிட் போல் சர்வே கூட நமக்கு தான் ஃபேவரா இருக்கும். सर्वे के हिसाब से ये पार्टी को 80 प्रतीक्षा मतदार हुए हैं. எனக்கு எந்த மாதிரி ப்ரோகிராம்ஸ் வேணும்னா நம்ம கட்சி பவர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏய், 5 நாளைக்கு முன்னால கொடுத்தா குடிச்சிட்டு மறந்துடுவானுங்க. முன்னாடி நாள் ராத்திரி தான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம பணத்தை வெளியே எடுத்தா போதும். எல்லாரும் சொல்லுவாங்க பணம் நிரந்தரம் கிடையாது, மனுஷங்க தான் நிரந்தரம்னு. இங்க மனுஷங்க தான் செத்து போறாங்களே தவிர கரன்சிக்கு சாவே இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, இந்த மனுஷங்க போய் சேர்றதுக்குள்ள பணத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. ये मेरा अड्डा है तो हज साले। எங்க? ஓகே, நான் பாத்துக்கிறேன். வை நசீர்.
எலெக்ஷன் ஜாக்கிரதையா பாத்துங்க நான் வந்துடுறேன் நாங்களும் எவனையும் பின்னால வர வேண்டாம்